வணக்கம் நண்பர்களே. திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தின்றாய் அத்தியாயம் 23. சுரேந்திரன் லீலாவையும் தீபக்கையும் முறைக்க, எங்களையே முறைக்கிறீங்க? அவன் தங்கச்சி இப்படி இருக்கான்னு தெரிஞ்சதும் கோபத்துல அவனை அடிச்சுட்டான் என்று லீலா கணவனிடம் நடந்ததை சொல்ல, கோபம் வந்தா யார வேணா அடிக்கலாமா? உன் தங்கச்சி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நீ சொல்ற மாதிரி தானே அவங்களும் அவங்க பிள்ளைய பத்தி நினைப்பாங்க. வீடு புகுந்து அவங்க அம்மா முன்னாடியே அவனை அடிப்பியா? அவங்க மனசு என்ன பாடுபடும்? பிள்ளைய சரியா வளர்க்கலையோன்னு இந்நேரம் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. இல்லப்பா, அது கோபத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நீ பண்ணினது தப்பு தீபக். நம்ம பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவ? அவங்க வீட்டுல சண்டைக்கு வந்தா என்ன பண்ணுவ? இல்ல கோபத்துல நம்ம பொண்ணை பத்தி 4 பேர்கிட்ட 4 விதமா சொன்னா என்ன பண்ண முடியும்? நமக்கு நம்ம பொண்ணு முக்கியம் இல்லையா? அறிவு இருக்கிறவன் இப்படி செய்வானா என்று அதட்ட, சாரிப்பா என்றான் தீபக். நாளை காலையில வேலையா அவனை போய் பார்த்து மன்னிப்பு கேளு. முடிஞ்சா அவன் காயத்துக்கு மருந்து போட்டுவிடு. நீ டாக்டர்டா, ரவுடி கிடையாது. எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண கத்துக்கோ தீபக் என்று சுரேந்திரன் சொல்ல, சரிப்பா, நாளைக்கு அவனை மீட் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், 2 பேரும் இதை இப்படியே விட்டுருங்க. இனிமே இனியாவை இந்த விஷயம் பத்தி பேசுற வர வீட்டுல யாரும் அதை அவளுக்கு நினைவுபடுத்தக்கூடாது. லீலா, உனக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுதா என்று லீலாவை பார்க்க, சரிங்க என்று முடித்து கொண்டார். அடுத்த நாள் காலையில் இனியா எப்போதும் போல எழுந்து வாசல் தெளிக்க செல்லலாம் என நினைத்து பெண் தயங்கி நிற்க, இனியா வாசல் பெருக்கலையா என்று கேட்டார் லீலா. மா, அது ஓ, சீக்கிரம் போய் பெருக்கி கோலம் போட்டுட்டு காலேஜ் கிளம்புற வழியை பாரு என்று அதட்டிவிட்டு தனது சமையலில் மூழ்கி போனார். வெளியே வந்தவள் தனது வீட்டின் முற்றத்தை பெருக்க முயல எதிர் வீட்டிலிருந்து சுதாவும் வாசல் பெருக்க வந்தார். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலை வரக்கூடாது என்றுதான் கௌதமை அத்தனை முறை தவிர்த்தாள். அவர் இனியாவை பார்க்க அவளால் சிரிக்கவும் முடியவில்லை, அவரை தவிர்க்கவும் முடியவில்லை. தழுதழுக்க தொண்டை குழியில் அழுகையை அவள் அடுக்க, கௌதம் இரவு சொன்ன, எனக்கு இனியா வேணுமா என்று சத்தம் சுதாவின் காதுக்குள் திரும்ப ஒரு முறை கேட்டது. சுதாவும் அவளையே பார்த்தபடி வாசல் பெருக்க ஆரம்பிக்க, இனியா அவசரமாய் கோலம் போட்டு முடித்து உள்ளே ஓடிவிட்டாள். எப்போதும் போல அவள் வீட்டில் எல்லாம் நடக்க இனியா கல்லூரி சென்ற பின் தீபக் கௌதமை தேடி அவன் வீட்டிற்கு வர வாசுதேவன் தான் அவனை எதிர்கொண்டார். வாப்பா தீபக் என்று வரவேற்க, அவருக்கு எதையும் தெரியவில்லை போல என்று புரிந்து கொண்டவன், கௌதம் இல்லையா என்றான். அதற்குள் சுதா அவனது சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து அவசரமாக ஓடி வர, கௌதம் என்று தீபக் கேள்வியாக நிற்க, அவன் உள்ள தூங்குறான்ப்பா, வா என்று அவனை வாசுதேவன் அழைத்து செல்ல, என்னப்பா விஷயம் என்று சுதா அவனை நிறுத்தினார். சின்ன பசங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் கேப்பியா? போய் சமையல் வேலையை பாரு என்று அனுப்பியவர் கௌதமை எழுப்பிவிட்டார். டேய் கௌதம், தீபக் வந்திருக்கான் பாரு, எந்திரடா, காலேஜ் கிளம்பல என்ற சத்தத்தில் அடித்து பிடித்து எழுந்தவன், என்னப்பா என்று திரும்ப கேட்டான். தான் கேட்டது சரியா என்று தெரிந்து கொள்ள, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, தீபக் வெயிட் பண்றான் பாரு என்று வெளியே எழுந்து வந்து எட்டி பார்த்தவனை சத்தம் போட அவசரமாய் பல் துலக்கி விட்டு வந்தான். சொல்லுங்க என்று கௌதம் வந்து நிற்க, சாரி, எனக்கு கோபம் ஜாஸ்தி வரும், அப்படி அடிச்சிருக்க கூடாது, ஏன் தப்புதான், மன்னிச்சிடு என்று சொன்னவன், மறந்து போட்டியா என்றான். இவர்கள் இருவரையும் வாசுதேவன் புரியாமல் பார்க்க, இல்ல என்றான் கௌதம். அவனது தாடையை பிடித்து முகத்தை தூக்கி ஆராய்ந்தவன், இதை போட்டுக்கோ என்று ஒரு மருந்தை கொடுத்துவிட்டு, வரேங்கிள், வரேன் ஆண்டி என்று கிளம்பி விட்டான். என்னடா நடக்குதுங்க என்று வாசுதேவன் முழிக்க, சுதா அழுது கொண்டே முந்தின நாள் நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டார். நிஜமாவா கௌதம் என்று வாசுதேவன் கேட்க, ஆமாப்பா, ஏன் தப்புதான், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டு அறைக்குள் சென்றவன் தாமதிக்காமல் கல்லூரி கிளம்பிவிட்டான். வாசுதேவன் ஒரு முடிவெடுத்தவராக சுதாவை கிளம்ப சொல்ல, வேண்டாங்க, பிரச்சனை எதுவும் வேண்டாம்,
அந்த பையனே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டான், இது இப்படியே விட்டுருவோம் என்று சொல்ல, நீ கிளம்புன்னு சொன்னேன் என்று சுதாவை அழைத்து கொண்டு இனியா வீட்டிற்குள் வர அங்கே சுரேந்திரனும் லீலாவும் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். தீபக் அன்று இரவு சென்னை திரும்ப வேண்டும் என்று தனது உடைமைகளை பேக் செய்து கொண்டிருந்தான். வாங்க என்று கேள்வியாக பார்த்தபடி லீலா அவர்களை வரவேற்க சுரேந்திரனுக்கு என்ன விஷயம் என்று புரிந்தது. காலையில் தீபக் சென்று மன்னிப்பு கேட்டு வந்து அவர்கள் வீட்டில் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாம் சொல்லிவிட்டானே, அதனால் அவரும் அவர்களை உள்ளே அழைக்க சில நிமிடங்கள் கனத்த அமைதி மட்டுமே நிலவியது. தப்பு எங்க பையன் மேலதான் என்று வாசுதேவன் பொறுமையாக ஆரம்பிக்க, பரவாயில்ல விடுங்க சார், எங்க பசங்க மேலேயும் தப்பு இருக்கு, என் பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கா, அதை யோசிக்காம என் பையன் கை வச்சது தப்பு தான் என்று சுரேந்திரன் சொன்னதில், சின்ன பசங்க யோசிக்காம ஏதோ அவசரத்துல பண்ணிட்டாங்க, இப்படி தர்ம சங்கடமா போகும்னு நினைக்கல சார் என்றார் வாசுதேவன். விட்டுருங்க சார், இதை பெருசுப்படுத்த வேண்டாம், நம்ம 2 குடும்பத்துக்கும் நல்ல நட்பு இருக்கு, அதை இழந்துருவோம்னு தான் பயந்தேன் என்று சுரேந்திரன் சொன்னதில் சுதா அழுது விட்டார். சின்ன பசங்க தனியா சொந்த பந்தம் எல்லாம் தூர விட்டு இங்க குடி வந்தோம்னு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தாசையா இருக்கும்னு தான் சார் பழகணும். எங்க எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தெரியல, எங்க பையன் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சுதா சொல்ல, ஐயோ மித்ராமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, எங்க பொண்ணு தப்பு சொல்லாம இப்படி வந்து பெருந்தன்மையோட பேசுறீங்களே, அதுவே போதும், இதுக்கு மேல இதை பத்தி பேசினா நம்ம 2 குடும்பத்துக்குமே சங்கடம் தான், இதை இப்படியே விட்டுருவோம், மறந்துடுவோம், இனிய எதுவும் தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் என்றார். லீலாவும் கண் கலங்கினார். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார் என்று வாசுதேவன் எழுந்து கொள்ள, பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க சார், என் பசங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் சுரேந்திரன். உங்க பையன் வந்து மன்னிப்பு கேட்டவே உங்க வளர்ப்பு புரிஞ்சது சார், என்னோட வளர்ப்பும் அப்படிதான் நீங்க நம்பலாம், அவனால உங்க பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் வராது சார் என்று வாசுதேவன் சுதாவோடு விடை பெற்றார். பெரியவர்கள் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுவிடுவோம் என்று முடிவு செய்தனர். பிள்ளைகளும் இனிமேல் ஒழுங்காக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை மட்டுமே இருந்தது. அணுகாதே என்று சொன்னால் எப்படியும் தலைகீழாகத்தான் நடக்கும் என்று விட்டுவிட்டனர். பிள்ளைகளிடம் இதை பற்றி திரும்ப திரும்ப பேசி அவர்களை சலனப்படுத்தவும் விரும்பவில்லை. பெரியவர்களுக்கு மன வருத்தம் இருந்தது உண்மைதான் என்றாலும் அவர்கள் அதை கடந்து போக முயற்சி செய்தனர். இங்கே கல்லூரியில் இனியா தனது வகுப்பில் சோர்ந்த முகத்துடன் தான் இருந்தாள். காலையில் கல்லூரிக்கு தாமதமாக வந்த கௌதம் இனியாவின் வகுப்பின் ஜன்னல் வழியே பார்க்க அவள் சோர்ந்த முகத்துடன் பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள். எல்லாம் தன்னால் தான் என்று மனது பிசைந்தது. அவளோடு பேச வேண்டும் என்றாலும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. நிச்சயம் தப்பு தன்மேல்தான் என்று புரிந்தது. சும்மா இருந்தவளை காதல் என்று துரத்தி அவளை ஒப்புக்கொள்ள வைத்து அவளை படுத்தி பைக்கில் அழைத்து சென்று கடைசியில் அவள் வீட்டிலும் கெட்ட பெயர் வாங்கி கொடுத்தாயிற்று. அவளை எல்லா வகையிலும் துன்புறுத்திவிட்டு அதற்கு காதல் என்று வேறு சொல்லுகிறேனே என்றுதான் அவன் மனது அவனை வசைப்பாடியது. உணவு இடைவேளையில் அவளை தேடி வந்தவன் அவள் தன் தோழிகளோடு இல்லாமல் காரிடாரில் இருந்து மைதானத்திற்கு போகும் பாதையில் தனியாக வெயிலை வெறுத்தபடி அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அவளிடம் வந்தான். எங்கோ வெறுத்தபடி சாப்பாட்டினை ஸ்பூனில் எடுத்து ஒரு வாய் வைக்க அவன் வந்து பக்கத்தில் அமர்ந்தது கூட அவளுக்கு தெரியவில்லை. சிந்தை வேறு எங்கோ இருக்க தூரத்தில் மதிய நேர வெயிலை நிலையற்று வெறித்துக் கொண்டிருந்தாள். அருகே நிழலாட அவனை அங்கே எதிர்பார்க்காதவள் வாயில் இருந்ததை அவசரமாக முழுங்கிவிட்டு சாப்பாடை மூடி வைத்தாள். தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடக் மடக் என்று குடித்து முடித்தவள் அங்கிருந்து எழுந்து கொள்ள கௌதம் அவளை அடிப்பட்ட பார்வை பார்த்தான். படியில் அமர்ந்திருந்தவன் அவளை அண்ணாந்து பார்க்க முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அங்கிருந்து நகன்றாள். ஆம், இனியாவின் முகத்தில் கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. உணர்ச்சிகள் துடைத்த இனியாவை அவன் இன்றுதான் பார்க்கிறான். கௌதமால் அவளிடம் வலுக்கட்டாயமாக பேச முடியும் என்றாலும் அவன் அதை விரும்பவில்லை. செல்லும் அவளையே பெருமூச்சுடன் பார்த்தவன் அவளது அலைபேசிக்கு அழைக்க அவள் எடுக்கவில்லை. ஆம், அந்த அழைப்பு எடுக்கப்படாமல் அவளது அலைபேசி அனாதையாக அவளது படுக்கையில் கிடந்தது. சத்தம் கேட்டு வந்த தீபக் எடுத்து பார்க்க
மிஸ்டு கால் ஆல் என்று காண்பித்தது. கௌதம் அழைத்ததை குறித்து கோபம் இருந்தாலும் இனியா தன் அலைபேசியை வீட்டில் விட்டுச் செல்வாள் என்று அவன் நினைக்கவில்லை. தங்கை விலகலாம் என்று நினைக்க இவன் தொந்தரவு செய்கிறான் போலவே என்று யோசித்தவன் திரும்ப அழைத்தால் திட்டிவிடலாம் என்று அலைபேசியில் கையில் வைத்திருக்க கௌதமிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. சாரி, இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதை சொல்லத்தான் கால் பண்ணேன், பை என்று தகவல் வந்திருந்தது.